ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேக வச்ச முட்டையை வச்சு முட்டை புரிஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி ரொம்ப வெர்சடைல். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்ய 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே துருவி வச்சுருக்க இந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா இந்த ஃப்ளேவர் இறங்கிரும். லேசாக வணக்கி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வணக்கி விட்ட அப்புறம் நம்ம இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தப்புறம் நம்ம இதில் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக வேக வச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த எக் புர்ஜியில் வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பாவ் பாஜி மசாலா பவுட்ரு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், சும்மா 1/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், இது ஒரு ஃப்ளேவருக்காக, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இப்போ வேக வச்ச முட்டை 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை இந்தமாரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதம்லாம் செய்யும் போது சைட் டிஷ் ரெசிபியாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் தூவி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நம்ம சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும் சில டைமு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.